வணக்கம் அன்பு நெஞ்சுகளே, மீண்டும் ஒருமுறை சிந்தனை சேவை யூடியூப் சேனலாக தங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் பாடத்திற்கான கேள்வி பதில்கள் கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பேராகிராஃப் பார்ப்போம். மிட்டம் டெஸ்ட்டுக்கு 2 யூனிட் தான். இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஈஸியாக இருக்கும், நீங்கள் படிச்சிங்கன்னா தேர்வு எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பாயிண்ட் நம்பர் 1, ரொம்ப படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு கதை. த ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை குஷ்வந்த் சிங். ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங் அப்படின்றவர் அதை எழுதியிருக்காரு. த கிராண்ட் மதர்ஸ் லைஃப் இஸ் அ ரோல் மாடல் டு ஆல் ரீடர்ஸ். அந்த லெசனில் வரக்கூடிய அந்த கிராண்ட் மதரோட லைஃப் வந்து எல்லாருக்குமே, வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடலான ஒரு லெசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, டியூரிங் த சைல்ட்ஹுட் த ஆத்தர் ஸ்டடி இன் அ வில்லேஜ் ஸ்கூல். ஸோ சின்ன வயசில் சைல்ட்ஹுட்டில் அவர் வந்து வில்லேஜ் ஸ்கூலில் படித்தார். த ஸ்கூல் வாஸ் அட்டாச் வித் டெம்பிள். அந்த ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச்சாக இருந்தது. ஈ வெண்ட் ஆன் ஃபுட் வித் இஸ் கிராண்ட் மதர் டு ஸ்கூல். நடந்தே கிராண்ட் மதரோட அவர் வந்து ஸ்கூலுக்கு போவார். நடந்தான் போவார் ஸ்கூலுக்கு, கிராண்ட் மதரும் கூட போவாங்க. 7 பாயிண்ட், ஈ ஸ்டடிட் அல்ஃபபெட் அண்ட் மார்னிங் ப்ரேயர்ஸ் இன் த வில்லேஜ் ஸ்கூல். ஸ்கூலில் வந்து அல்ஃபபெட் சொல்லிக் கொடுப்பாங்க, மார்னிங் ப்ரேயர் சொல்லிக் கொடுப்பாங்க. In the morning, grandmother woke up her grandson and got him ready for the school. காலையில் அந்த அம்மாவோட வேலை என்னென்னா, பேரனை எழுப்பி அவனுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் ஒர்க். grandmother said her morning prayers while bathing and dressing her grandson. இவங்க மார்னிங் ப்ரேயர் வந்து அந்த பையனை குளிக்க வைக்கும் பொழுது, அவனை ட்ரெஸ் பண்ணும்பொழுது அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க வாயில். அடுத்த பாயிண்ட், grandmother accompanied him to the school. அவங்க கூட ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த ஈவினிங் போத் ரிட்டர்ன் ஹோம். வரும்போது 2 பேருமே ஒன்றா திருப்பி வருவாங்க. அது வரல அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராண்ட் மதர் கேவ் சப்பாத்திஸ் அண்ட் ஃபீட் த ஸ்ட்ரீட் டாக். வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் சப்பாத்தி கொண்டு போவாங்க. அந்த தெரு நாய்களுக்கு போட்டே வருவாங்க. ஸோ நாய்ங்க அவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரும். கொஸ்டினில் க்ளீனாக படிச்சிருப்பீங்க. த ஆத்தர்ஸ் பேரண்ட்ஸ் வென்ட் டு த சிட்டி. பேரண்ட்ஸ் வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. அதனால தான் பேரனை பாட்டிக்கிட்டே விட்டு போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பிறகு அடுத்த பாயிண்ட், the author and grandmother went with them. அங்கே அவங்களும் சிட்டிக்கு போனாங்க. he joined the city school. grandson வந்து சிட்டி ஸ்கூலில் ஜாயின் பண்ணார். there he learned English words, western science, the law of gravity are taught. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, லா ஆஃப் கிராவிட்டி சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. no teaching of God and scripture are taught. வில்லேஜ் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி கடவுளை பற்றியும் வேதங்களை பற்றியும் அங்கே சிட்டியில் வந்து சொல்லி கொடுக்கல, வில்லேஜில் மட்டும்தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. த கிராண்ட் மதர் அப்ரிஷியேட்டட், அடுத்த பாயிண்ட், த கிராண்ட் மதர் அப்ரிஷியேட்டட் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன். ஆனால் கிராண்ட் மதருக்கு படிப்பினுடைய அந்த வேல்யூ, அதனுடைய மதிப்பு வந்து நல்லா தெரியும். ஷி அக்செப்டட் த செக்குலேஷன் when her grandson went abroad for higher studies. ஓகேவா? அப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவன் போன பிறகு அவனுடைய பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அது மாதிரி ஸ்ட்ராங் மைண்டட் லேடி அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. படிப்புக்காக அவன் இப்போ வந்து சிட்டி ஸ்கூலில் சேர்ந்துருக்கான், அப்ராடுக்கு போயிருக்கான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஷி வாஸ் ஹைலி ரிலீஜியஸ். மத சம்பந்தமாக ரொம்ப மத நம்பிக்கை உள்ள ஒரு லேடி. இன் த ஆஃப்டர்நூன் ஷி ஸ்பெண்ட் half an hour ஃபார் ஃபீடிங் த ஸ்பேரோஸ். திஸ் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஃபார் ஹர். ஸோ ஒவ்வொரு நாளும் மதியத்தில் ஒரு half an hour ஸ்பேரோஸ், குருவிகளுக்கு அவங்க இற போடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணம். ஷீ குட் ஈவன் ப்ரெடிக்டட் அ டெத் அண்ட் டை பீஸ்ஃபுல்லி. தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்துட்டாங்க, சந்தோஷமாக செத்து போனாங்க. டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் லைஃப், கடைசி ஒரு சில அவங்களுடைய நிமிடங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஷி டிட் நாட் டாக் டு, யார்கிட்டையும் பேசலை. ஷி லைட் பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங். பெட்டில் அமைதியாக படுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. சடன்லி லிப் ஸ்டாப், அவங்க வாய், இந்த ப்ரேயர் பண்ணுற வாய் நின்று போச்சு. இந்த ரோசரினா நான் ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் ஆன்சரில் அந்த மாலை, ஜெபமாலை, கையில் மணி உருட்டுவாங்க இல்லையா, அது ஃபெல் ஃப்ரம் அ லைஃப்லெஸ் ஃபிங்கர். அவங்க ஃபிங்கரில் விரல்களில் உணர்வு இல்லாததுனால, அவங்க செத்து போனதுனால அது கீழே வந்துடுச்சு. மாரல் வேல்யூ, இந்த ஸ்டோரியோட மாரல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ் அண்ட் கேர் ஃபார் அனிமல்ஸ். அவங்க ஸ்ட்ரீட் டாகுக்கும் பேர்ட்ஸுக்கும் என்ன கொடுத்தாங்க? சப்பாத்திக்கு இறையம் போட்டாங்க இல்லையா. ஸோ லவ் அண்ட் கேர் ஃபார் அனிமல்ஸ், ரெஸ்பெக்டிங் த எல்டர்ஸ், பெரியவங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் அந்த ஸ்டோரி வந்து நம்ம மாரலாக சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. பேரகிராஃபில் கேட்டீங்களா நீங்கள் தெளிவாக அழகாக எழுதிடலாம். 1க்கு 2 3 தடவை படிங்க.
எழுதி பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். ஓகேவா? வாழ்த்துக்கள். நன்காக தேர்வு எழுத. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடங்களுக்கான விடைகளை பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.